வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பேரினவாதத்திற்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடிய தங்களை மிருகத்தனமாக கைது செய்துள்ளதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவிப்பு. எந்த ஒரு சவாலையும் தளராது எதிர்கொண்டு ஒரே நோக்கத்துடனும் உறுதியுடனும் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. ரணில் தற்போதைய அரசியல் நெருக்கடியான சூழலில் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வருவது காலத்தின் அவசியமாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில கருத்து. பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய சட்டவரைவு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் வைத்துள்ள குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக ஜனநாயக முறையிலே போராடிய தங்களை மிருகத்தனமாக கைது செய்துள்ளதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தையட்டியில் நடைபெற்றிருந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 பேருக்கும் தற்போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டது. தையட்டி திசவிகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டிருந்த போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணிகள் பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்காக கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக நடைபெற்ற இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியதற்காக தங்களை திட்டமிட்டு தேடியும் கைது செய்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இத்தகைய கைது நடவடிக்கை அரசாங்கத்தினால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் அதனை போலீசார் நடைமுறைப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விகாரையை நிர்வகிப்பவர்கள் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக கைப்பற்றி ராணுவ பாதுகாப்போடு கட்டடங்களை அமைத்து அந்த இடத்தினை ஆட்சி உரிமை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மக்களின் காணி உரிமைக்காக நீதியினை கோரி போராடிய தங்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் மதிப்பதாகவும் அதற்கு முரணாக இல்லாத வகையிலேயே அமைதியான அகிம்சை வழியில் ஜனநாயக முறையில் போராட்டம் முன்னெடுத்ததாகவும் விளக்கியுள்ளார். அதே நேரம் கடந்த காலங்களில் பௌத்த சிங்கள பேரினவாதம் தொடர்பாக நீதிமன்றங்கள் வழங்கிய பல தீர்ப்புகள் கூட போலீசாரால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் குருந்தூர் மலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுகள் செயல்படுத்தப்படாதது இதற்கு சான்றாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழலில் அமைதிக்கும் சட்டத்திற்கும் மதிப்பளித்து ஜனநாயக ரீதியில் போராடிய தங்களை மிருகத்தனமாக கைது செய்திருப்பது தங்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்றும் விமர்சித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையை பௌத்த சிங்கள தேசமாக மாற்ற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு போலீசார் செயல்படிவும் அளிப்பதாகவே தங்களுக்கு தோன்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவரை ஒருவர் சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையுடன் பார்ப்பதன் மூலமல்ல, மாறாக எந்த ஒரு சவாலையும் தளராத எதிர்கொண்டு ஒரே நோக்கத்துடனும் உறுதியுடனும் அனைவரும் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலமே ஒரு நாடாக நாம் முன்னேற முடியும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தியத்தலாவ இலங்கை ராணுவ அகாடமியில் காலையில் இடம்பெற்றிருந்த கேடட் அதிகாரிகள் பதவியேற்பு மற்றும் பயிற்சி அணிவகுப்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாகவும் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் மத நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு கடமைகளையும் முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் வரலாற்றில் நாடு பெற்ற பெருமை என்றும் மரியாதையின் பாரம்பரியத்தோடு தாய்நாட்டை விரைவில் மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஒரு காலத்தில் பெருமைமிக்க மற்றும் கௌரவமான நாடாக இருந்த இலங்கை கடந்த சில தசாப்தங்களில் பல்வேறு பின்னடைவுகளுக்குள் சிக்கியுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி தாய்நாட்டை மீண்டும் உலகில் மதிப்புமிக்க மற்றும் பாராட்டப்படும் நாடாக மாற்றும் பொறுப்பு அனைவர் மீதும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புதல், சட்டத்தின் ஆட்சியினை உறுதி செய்தல், அரசியலை மக்களுக்கு செல்வாக்கு சேகரிக்கும் கருவியாக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் துறையாக மாற்றுதல் ஆகியவற்றில் அரசாங்கம் உறுதியோடு செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் வெற்றிகரமாக ராணுவ பயிற்சியை நிறைவு செய்து பதவியேற்றுள்ள கேடட் அதிகாரிகளுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அனைத்து கடினமான சூழ்நிலைகளிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் இலங்கை ராணுவம் ஆற்றிய சேவைகளை பாராட்டியுள்ளார். குறிப்பாக அண்மைய சூறாவளி காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ராணுவம் ஆற்றிய பங்களிப்பை அவர் சிறப்பாக பாராட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு வலுவான தலைமைத்துவமாக உள்ளார். தற்போதைய அரசியல் நெருக்கடியான சூழலில் அவர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வருவது காலத்தின் அவசியமாகும் என்று பிவித்துருகேல உருவிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் கடமை அல்ல என்றும் அதற்காகவே ஆளும் கட்சியின் 159 உறுப்பினர்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியினர் அரசாங்கத்தின் குறைபாடுகளையும் கூட சரியானவை என்று புகழ்வார்கள். ஆனாலும் எது சரி எது தவறு என்பதை தன்னிச்சையாக தீர்மானிக்க அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றும் பத்திரமுள்ள கட்சி தலைமையகத்தின் தீர்மானங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டிய நிலைமை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவற்றை மக்களிடம் எடுத்துரைப்பதே எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு என்று வலியுறுத்திய அவர் அதையே தாங்கள் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் அரசாங்கம் சரியான முறையில் செயல்பட்டால் அதை வரவேற்க தயார் என்றும் அனைத்தையும் எதிர்ப்பதை நோக்கமாக கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியில் அணுகுமுறை தங்களிடம் இல்லை என்றும் கூறினார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முஸ்தபா தனது உறுப்புரிமையை ராஜினாமா செய்து அந்த இடத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவதாகவும் அதன் உண்மைத்தன்மை குறித்து தங்களுக்கு தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற கட்சிகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தாங்கள் தலையிடுவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு வலுவான ஆளுமை என்றும் இந்த நிலையில் அவர் பாராளுமன்றத்திற்குள் மீண்டும் வருவது அவசியம் என்றும் உதய கம்மன்பில வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த உறுதியான தலைமைத்துவத்தின் கீழ் வலுப்பெற்று செயல்பட்டால் மட்டுமே ஆட்சி மாற்றம் சாத்தியமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையிலே அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய சட்டவரைவு முன்பு முன்வைக்கப்பட்ட திருத்த சட்ட மூலங்களை விடவும் மிகவும் ஆபத்தான அம்சங்களை கொண்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனையடுத்து பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்காமல் அதனை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தின் முயற்சிகளை முற்றாக எதிர்க்க உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48ஆம் இலக்கு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற புதிய சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த சுமந்திரன், பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த காலங்களிலேயே நாடு முழுவதும் கையெழுத்து போராட்டங்களை நின்று நடத்தியதை நினைவு கூர்ந்திருந்தார். அதே போல முன்பு முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலங்களை காட்டிலும் இந்த புதிய வரைவிலே மிக மோசமான விடயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி எதிரணியாக இருந்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்றும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக தனிப்பட்ட சட்டம் தேவையில்லை என்ற நிலைப்பாடை எடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தவிர புதிய சட்டம் ஒன்றின் ஊடாக அதனை பதிலீடு செய்வது குறித்தும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று நினைவூட்டினார். இந்த சூழலில் பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வருவதே ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வலியுறுத்திய சுமந்திரன், அத்தகைய முயற்சிகளுக்கு தாம் ஒற்றுமையாக எதிர்ப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் நிதியமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சட்டவரைவு மிக மோசமான உள்ளடக்கங்களை கொண்டுள்ளதாகவும் அவற்றை விரிவான ஆய்வு செய்து தமது கரிசனைகள் மற்றும் எதிர்ப்புகளை விரைவில் நீதியமைச்சுக்கு அனுப்பவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையீட்டில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படும் விகாரையில் புதிதாக மேலும் ஒரு புத்தர் சிலையை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக முப்படைகள் மற்றும் போலீசாரின் பாதுகாப்பை வழங்குமாறு ஜனாதிபதியிடமிருந்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் பிரதிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி துருத்து போயா தினத்தன்று தெற்கிலிருந்து புகையிரதம் மூலம் கொண்டுவரப்படும் புத்த சிலை புகையிரத நிலையத்திலிருந்து சமய அனுஷ்டானங்களுடன் ஊர்வலமாக தையிட்டி விகாரைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு நிறுவப்பட உள்ளது. அந்த ஊர்வலத்தின் போது முப்படையினரும் போலீசாரும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டி விகாரை தனியாருக்கு சொந்தமான காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் விகாரைக்கு முன்பாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று புத்தர் சிலை நிறுவப்பட உள்ள ஜனவரி 3ஆம் தேதியும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது என்று தெரிவித்து விகாரை அமைந்துள்ள காணிகளில் எதிர்காலத்தில் எவ்வித கட்டுமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்று மலிகாமம் வடக்கு பிரதேச சபை விகாராதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தையிட்டி விகாரை சட்டவிரோத கட்டுமானம் என்று வாசகத்துடன் மும்மொழிகளிலும் அறிவிக்கப்பட்ட பலகை ஒன்றை விகாரைக்கு முன்பாக நாட்டுவது தொடர்பாகவும் தீர்மானம் கடந்த 18ஆம் தேதி வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.